பிலிப்ஸ் வெண்டல் என்கின்ற அறிஞர் சொல்கிறார், கிறிஸ்தவ மதம் வெறும் கனவுகள்ல, அது ஒரு போராட்டம். கிறிஸ்தவ மதம் வெறும் கனவுகள்ல, அது ஒரு போராட்டம். ஆம், கிறிஸ்துவாக வாழ்வது ஒரு போராட்டம். கிறிஸ்துவை போல் வாழ்வது ஒரு போராட்டம். உடைகள் கிழிக்கப்படும், உடல்கள் உடைக்கப்படும், சிலுவை கொடுக்கப்படும், உயிரும் எடுக்கப்படும். இத்தனையும் இழப்பது ஒரு போராட்டம். இனங்களை தாண்டி மனங்களை வளர்ப்பது ஒரு போராட்டம். இறக்கின்ற போதும் தன்னை இழக்கின்ற போதும் மன்னித்து வாழ்வது ஒரு போராட்டம். விளிம்புகளின் விலாசமாக இருப்பது ஒரு போராட்டம். பாதங்களை கழுவி முத்தங்களை அணிவது ஒரு போராட்டம். சிரசையும் சிலுவையையும் அன்பு செய்வது ஒரு போராட்டம். இதோ இந்த போராட்ட பயணத்திலே நம் உள்ளத்து உணர்வோடு இயேசு உரையாடி உறவாடி உடன் நடக்க அழைப்பது போல் அமைக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் குரலுக்கு நாம் கொஞ்சம் செவி கொடுப்போமா? என் பாசத்துக்குரிய மகனே, மகளே, என்னோடு உடன் நடக்க வாஞ்சையோடு உன்னை அழைக்கிறேன். 3 வருடம் நான் கடந்து வந்த பாதை, என்னோடு நடந்து வந்த கூட்டம், புதுமைகள் போதனைகள் எதுவும் இந்த பயணத்தில் இருக்காது. இது வழி நிறைந்த பயணம், புது வழியை தேடும் பயணம். எனக்காக, எல்லாம் உனக்காக. உன் உருவப்பட்ட சிலுவைகளை உனக்காக நான் சுமக்கப் போகிறேன். உனது பாவங்களை பாரங்களை நான் சுமக்கின்ற போது என்னை நம்பு. உன் சுமை எளிதாகும், உன் அகம் சுகம் காணும். உன் பலவீனங்களை நினைத்து என்னோடு நீ நடந்து வா. சிலுவையை மட்டுமல்ல, செல்லமாய் உன்னையும் ஏற்றுக்கொள்கிறேன், உன்னையும் அரவணைக்கிறேன். வரலாற்றை விட உன் இதயத்தில் இடம் பிடிக்கவே விரும்புகிறேன். ஒரு சகோதரனாக, சகோதரியாக வழி நடந்து வருவாயா? என்னோடு வழிநடுக வருவாயா? பொல்லா பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே நல்லாயன் மீட்பர்களை கொல்லும் வாதை காண. பொல்லா பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே நல்லாயன் மீட்பர்களை கொல்லும் வாதை காண. கல்வாரிக்கு போகலாம் வாரி, எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட. கல்வாரிக்கு போகலாம் வாரி. என் பயணத்தின் முதல் நிலை குற்றவாளியாக நான். தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். பெண்ணே, நானும் தீர்ப்பிடேன். இப்படி நான் உதிர்த்த இந்த வரிகள் என் ஞாபகத்திற்கு வருகிறது. கோபப்பட்டேன், சாட்டை எடுத்தேன், உண்மைதானே. நீதி சாயும் போது ஜோதி ஏற்ற விளைந்தேன், உண்மைதானே. அன்பையும் பரிவையும் ஏழைகளோடு பகிர்ந்து கொண்டேன், உண்மைதானே. ஆனால் என்னவோ தெரியவில்லை, இன்று தீர்ப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறேன். குற்றவாளி என்ற பெயரோடு இங்கே நிற்கும் போது என்னை அறியாமல் என் இதயம் கலங்கி போகிறது. ஆனால் என் தந்தையின் திட்டம், என் இலட்சியம் நிறைவேற வேண்டும் என்பதில்
உறுதியாக நான் நிற்கிறேன். என்னோடு நீயும் இணைவாயா? சிலுவை தன்னை தோளில் சுமந்து மிகக் கொடுமையாயிருக்கின்ற குரூரத்தை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. என் தோள் மீது சிலுவை, சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எளிமையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளவன் என்ற எனது வார்த்தைகள் இங்கே அர்த்தம் பெறுவதை நான் உணர்கிறேன். இந்த சிலுவையை அணைக்கும் போது உன்னை பாசத்தோடு அணைப்பதாக நான் உணர்கிறேன். உன்னை உருவாக்கிய நான் உன்னிடமே என்னை கையளிக்கிறேன். உருவமில்லாத இந்த சிலுவைகளை நீ சுமந்து தவிக்கும் போது உன்னை தூக்கி நடப்பது, உன்னை தாயைப் போல் சுமப்பது உனது கால்களும் அல்ல, கரங்களும் அல்ல, நானே உன்னை தூக்கி சுமந்து கடந்து நடந்து போகிறேன். என்னோடு நீயும் நடந்து வருவாயா? சிலுவையின் சுமையால் எழுகின்றான் முழு பலத்துடனே, வீழ்ச்சியின் வலிகளை மறந்துவிட்டு எழுந்து பயணம் தொடர்கின்றார், எழுகின்றார். முதல் முறை தடுமாறி விழுகிறேன். சாவு இப்படி வந்து என்னை அணைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சிலுவையின் பாரத்தை விட கூட நடந்து வரும் கூட்டத்தின் வார்த்தைகளும் ஏளனமும் தான் என்னை தடுமாற வைக்கிறது. நான் படைத்த காற்று என்னை தொட்டு ஆறுதல் மொழிந்து விட்டு போகிறது. நான் படைத்த மண் தாயைப் போல் என்னை தாங்கிக் கொள்கிறது. உனக்காக சிலுவையை தூக்கியவன் உனக்கு மேலும் மேலும் சுமையேற்ற மாட்டேன். எனது நிலை கண்டு நீ பயப்படாதே. என் கூட நடந்து வா, என்னோடு நீ இணைந்து வா, அது போதும். இதோ 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 பார், மீண்டும் எழுகிறேன். என் கால்கள் பயணம் தொடர ஆவலாக இருக்கிறது. என்னோடு நீயும் எழுவாயா? குழந்தையின் துன்பம் கண்டு கலங்காத அன்னை இல்லை. குழந்தையின் துன்பம் கண்டு கலங்காத அன்னை இல்லை. ஆறுதல் சொல்வதற்கோ வார்த்தைகள் ஏதுமில்லை. அன்னையின் பார்வையில் நம்பிக்கை தீபம், இயேசுவின் நெஞ்சினில் வலிமையின் வேதம். அன்னையின் பார்வையில்
நம்பிக்கை தீபம் இயேசுவின் நெஞ்சினில் வலிமையின் வேதம் சந்திப்பு நிகழுதம்மா தாயின் சந்திப்பு நிகழுதம்மா சந்திப்பு நிகழுதம்மா என் முன்னே என் அன்னை என் தாயின் பார்வை என் மேல் விழுகிறது. என்னை பார்க்கும் இத்தருணத்தில் பெற்றெடுக்கும் போது கூட இப்படி வலித்திருக்காது என் தாய்க்கு. சிறிய வயதில் அம்மா என்று ஓடும் போது தவறி விழுந்தாலே அள்ளி அணைத்து முத்தம் கொடுத்து அன்பை ஊட்டியவள் இன்று மனத்தில் கனத்தோடு பார்வையால் என்னோடு பேசுகிறாள். அவளின் பாச பார்வை என்னை பக்குவப்படுத்துகிறது. கூட்டத்தில் ஒருவர் பார்வையிலும் கரிசனையும் இல்லை, கருணையும் இல்லை. ஆனால் என் தாயின் கண்ணில் கண்ணீரையும் கருணையையும் பார்க்கிறேன். என் உள்ளம் உறுதி பெறுகிறது. மகனே, இதோ 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 நான் உன்னோடு இருக்கிறேன். நீ நல்லவன், சிறந்தவன், தூயவன், சென்று வா என்று கூறும் என் தாயின் மௌன மொழியை உணர்ந்து நான் தொடர்ந்து நடக்கிறேன். என் பாசம் உனக்கு புரிகிறதா? காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவினான் உன்னை தினம் மறந்தேனே பாவியனை மன்னித்திட மனமிரங்கும் பாவியனை மன்னித்திட மனமிரங்கும் காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவினா உன்னை தினம் மறந்தேனே பாவியனை மன்னித்திட மனமிரங்கும் பாவியனை மன்னித்திட மனமிரங்கும் பணாசையில் புகழாசையில் உலகத்தில் பாவம் நான் செய்தேனே பணாசையில் புகழாசையில் உலகத்தில் பாவம் நான் செய்தேன் உன் கையில் நானே அறைந்தவர் காணி உன் கையில் நானே அறைந்தவர் காணி தேவனோடு ஜபித்தவனே பாவியனை மன்னித்திட மனமிரங்கும் பாவியனை மன்னித்திட மனமிரங்கும் தோள் கொடுக்கிறான் ஒரு தோழன். விவரிக்க முடியாத வலியின் விடியில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். மெல்ல மெல்ல என் கால்களை எடுத்து வைக்க முயற்சிக்கும் போதெல்லாம் சாட்டையின் அடிகள் என்னை சாகடிக்கின்றன. என் உதடுகள் தண்ணீருக்காக தவம் கிடக்கிறது. தண்ணீர் என்று கேட்க சக்தியின்றி தடுமாறி போகிறேன் நான். துக்கமும் துயரமும் என் மனதை வந்து நிரப்புகிறது. என் வெளி தோற்றம் பயணத்தை தொடர்வேனா என்ற பயத்தை பலருக்கு அங்கே உருவாக்குகிறது. திடீரென உணர்கிறேன் என் சிலுவையின் பாரம் குறைகிறது.
நான் தோள் சாய என் சுமை தாங்க ஒரு தோள் என்னோடு இணைகிறது. ஒரு தோழன் எனக்கு துணையாய் வருகிறார். நீயும் எனக்கு தோள் கொடுப்பாயா? இயேசுவே என் தெய்வமே, எல்லாம் எனக்காக புனித வாழ்வது புவியில் புதைந்தது, மீண்டும் எழுந்திட மண்ணில் மறைந்தது. இயேசுவே என் தெய்வமே, எல்லாம் எனக்காக, எல்லாம் எனக்காக. புத்துயிர் தந்த புதுமை பணி. சிலுவை தோளை தொடர்ந்து அழுத்துகிறது. முள்முடியின் சிரசை சிதைக்கிறது. இரத்தமும் வியர்வையும் கசிந்து கசிந்து என் கண்களின் மேல் படர்கிறது. என் பார்வை மறைந்து போகிறது. நிறுத்தவும் முடியவில்லை, என்னால் துடைக்கவும் முடியவில்லை. குழந்தையைப் போல் அழுது புலம்ப என் மனமும் இணங்கவில்லை. கஷ்டத்தின் எல்லையில் நான் தத்தளித்துக் கொண்டிருந்த நேரம் திடீரென ஒரு வெள்ளாடையின் முகத்தை ஒட்ட காண்கிறேன். ஆறுதலாக இருக்கிறது. மீண்டும் என் முகம் பொலிவு பெறுகிறது. நிமிர்ந்து பார்க்கிறேன். புத்துயிர் கொடுத்த அந்த புதுமை பெண் என் கண்முன்னே கண்ணீரோடு நிற்கிறாள். அவளின் துணிவு என்னை மெய் சிலிர்க்க வைக்கிறது. என்னை இன்னும் ஆவலோடு நடக்க வைக்கிறது. நீயும் துணை செய்வாயா? போராடி ஜெயித்து புது பாதை கொடுத்து பிரியா விடை பெற்று நீ பிரிந்தாய். போராடி ஜெயித்து புது பாதை கொடுத்து பிரியா விடை பெற்று நீ பிரிந்தாய். வழிகளை போக்க பரிகாரமாக பலியாக தந்தீரையா, பலியாக தந்தீரையா. இரண்டாம் முறையாக நான் பூமியை அணைக்கிறேன். விழுவது மனித பலவீனம் என்பதற்கு நானும் விதிவிலக்கல்ல. ஏனென்றால் நானும் மனிதனாகத்தானே பிறந்தேன். வாழ்வில் நம்பிக்கையை தொலைத்தவர்களுக்கெல்லாம், விளிம்பு நிலையில் தவித்தவர்களை எல்லாம் துணிவு கொண்டு நடக்க வைக்க. ஆனால் இன்று நிற்கதியான ஒரு சிலுவைகள் என்னை தடுமாறச் செய்கின்றன. விழுந்து கிடப்பதற்காகவா நான் விண்ணில் இருந்து வந்தேன்? இல்லை 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 இல்லை, இதோ 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 பார், எழுந்து நடப்பதில் உறுதியாக நான் இருக்கிறேன். கடலை சேரும் வரை நதியை போல் நகர்ந்து கொண்டே இருப்பேன் என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன். இதோ இதோ எழுந்து மீண்டும் நடந்து நான் போகிறேன். என்னோடு நீயும் நடந்து வருவாயா? எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என்
என்னாலே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும், போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். ஆறுதலாக அழுகை சத்தம். இந்த பயணம் எனக்கு புதுமையாக இருக்கிறது, புதிராகவும் இருக்கிறது. என் கருணையின் பார்வையில் நலமடைந்தவர்கள், என் கரத்தின் தொடுதலால் குணமடைந்தவர்கள், என் வார்த்தையால் வல்லமை அடைந்தவர்கள் யாரையும் என்னால் இந்த பயணத்தில் யூகிக்க முடியவில்லை. காரை துப்பும் அளவிற்கு ஏன் அவர்கள் கோபப்படுகிறார்கள் என்றும் எனக்கு தெரியவில்லை. திடீரென கதறி எழும் பெண்கள் கூட்டத்தை காண்கிறேன். ஆறுதலாக இருந்தாலும் அழுவது முடிவாக இருக்கக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். என் இலட்சியத்தை இதயத்தில் நிறுத்தி, உங்கள் கடமைகளை நீங்கள் போய் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு என் பயணத்தை நான் தொடர்கிறேன். எனக்கு உறுதுணையாக நீ வருவாயா? பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமைகளை விரும்பி ஏற்றிடும் தோள்களில் சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. மூன்றாவது முறையாக நான் பூமியை தழுவுகிறேன். என் பயணத்தின் உச்சத்தை எட்டும் போது இப்படி விழுந்து எழுவது மிகப்பெரிய சவாலாகவே இருக்கிறது. என் பயணம் அவ்வளவுதான் என்று நகைத்தவர்களின் எண்ணத்தை உடைத்து எறிகிறேன். அவர்களின் ஏளனத்தை எல்லாம் நான் தாண்டி நடக்கிறேன். என் தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற துணிந்து எழுந்து கடந்து போகிறேன். வெளியே இருந்து வந்து எதுவும் நம்மை வீழ்த்துவதில்லை. நமக்குள் இருக்கின்ற ஆசைகள், சுயநலம், ஆதிக்க உணர்வுகள் தான் நமது லட்சிய பயணத்தை தடுமாறச் செய்கிறது என்பதை உனக்கு நான் உணர்த்த விரும்புகிறேன். நான் உணர்ந்து நடக்கும் போது உன்னை ஆழமாய் நினைத்து பார்க்கிறேன். உன்னை இன்னும் அன்பு செய்ய ஆர்வமாக இருக்கிறேன். என்னை நீ அன்பு செய்கிறாயா? நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். வல்லமை இழந்தேன் ஐயா, வல்லமை
ஆடைகள் அற்றவனானே. மானம் மிக முக்கியம் அல்லவா? என் மனம் வருந்தே கிடக்கிறது. எல்லோரும் விலகிவிட்ட நிலையிலும் என் ஆடைகள் என்னை விட்டு போக மறுக்கின்றன. இரத்தமும் வியர்வையும் ஈரமும் ஆகி கனத்து கிடக்கிறது என் ஆடை. இறுதியாக என் மானத்தை பரிகாசப்படுத்த ஆடையை களைந்தெடுக்க திட்டமிடுகிறார்கள். ஐயோ, என்ன செய்வேன்? சாட்டையால் அடித்து அடித்து என் தோளோடு ஒட்டி போன அந்த ஆடையை உரித்து எடுக்கிறார்கள். புண்களும் இரத்த கசிவுகளும் என்னை வலுவிழக்க வைக்கிறது. வெட்கம் என்னை நிரப்புகிறது. கூனி குறுகி கலங்கி நிற்கிறேன் நான். அனைத்தையும் இழந்த நிலையில் உன்னை நான் நினைத்து பார்க்கிறேன். மனதில் உறுதி பெறுகிறேன். எனது நிலை நீயும் உணர்வாயா? ஆணி கொண்ட உன் சாயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றேன். பாவத்தால் உம்மை கொன்றேனே, ஆயனே என்னை மன்னியும், ஆயனே என்னை மன்னியும். சிலுவையோடு சிலுவையாகிறேன். என் பயணத்தின் இறுதியில் நிற்கிறேன். எனது உயிர் மட்டும் என்னோடு இருக்கிறது. எந்தவித இரக்கமுமின்றி என்னை இழுத்து சென்று கிடத்தி இருக்கும் சிலுவையில் படுக்க வைக்கிறார்கள். வேதனையில் வெந்து கிடக்கும் என் கரங்களை விரித்து ஆணிகளால் துளையிடுகிறார்கள். என் கால்களை இழுத்து கட்டி அறைகிறார்கள். இப்படி ஆகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உன் சுமைகளை, உன் துயரங்களை தாங்குகிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. உண்மையில் என் அன்பை வெளிப்படுத்த இதற்கு மேல் எனக்கு வேறு வழி ஏதும் தெரியவில்லை. இதை நீ உணர்கிறாயா? அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானி. எங்கள் பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானி. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. மரணத்தில்
ஜனனமாகிறேன். பெண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் சிலுவையின் நுனியில் நான், வேதனையின் விளிம்பில் சிலுவையின் அடியில் என் தாயையும் என் அன்பு சீடனையும் பார்க்கிறேன். என் கண்கள் என்னை அறியாமல் நிரம்புகிறது. என் இதயம் ஏங்குகிறது. எதையோ இழப்பது போல் என் மனித பலவீனம் பாடாய் படுத்துகிறது. என் தந்தையே, என் தந்தையே, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று வேதனையின் விளிம்பில் கலங்குகிறேன். தாகம் எடுக்கிறது. என் கண்கள் மங்கி கொண்டு போகிறது. மூச்சு காற்று வர மறுக்கிறது. மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து வந்து இருட்டை சுமக்கின்றன என் மேலே. இதோ இதோ உனக்காக சாவை அணைக்கிறேன். என் தாயின் முன்னே என் மூச்சு காற்றை முடித்துக் கொள்கிறேன். உனக்காக, எல்லாம் உன்மேல் வைத்த அன்பிற்காக. என் அன்பு உனக்கு புரிகிறதா? அம்மா, இதோ உன் மகன், இதோ உன் தாய். வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. மீண்டும் நான் தாயின் மடியில் குழந்தையாக என்னை சுமந்த போது குதூகலித்த என் தாய், ஆராரோ பாடிய என் தாய், இன்று என் உயிரற்ற உடலை சுமந்து பரிதவிக்கும் நிலை பார்க்கிறேன். என் வாழ்வும் சாவும் இப்படித்தான் நிகழும் என்று என் தாயின் இதயத்தில் நான் பிறந்த போதே வாழ் ஊடுருவிற்று. இருந்தாலும் தன் செல்ல மகனை இப்படி பார்க்க எந்த தாய் விரும்புவாள்? இதோ நான் பெற்ற அளவிட முடியாத அன்பை நீயும் பெற அனுபவிக்க என் தாயை இந்த மானுடத்திற்கு தாயாக தருகிறேன். அவளின் பாசத்திலே வளர்ந்து கொண்டு அவள் என்னிடம் பரிந்து பேசி உங்களுக்கு என்றும் துணையாக இருப்பாள். என் அன்பை நீ உணர்கிறாயா? மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். அன்று உன்னை அழைத்த தேவன் இன்று உன்னை அழைக்கின்றார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். எல்லாம் நிறைவேறிற்று. விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருந்த வேறுபாடு களைவதற்கு வந்த என் பயணம் இதோ நிறைவு பெறுகிறது. நான் விண்ணகத்துக்குரியவன் என்று உணராமல் மண்ணகத்தில் புதைக்க முடிவு செய்கிறார்கள்.
இடமில்லாமல் என் உடல் கிடக்கும் நிலையை பார்த்து என் மனம் நொந்து போகிறது. என் தந்தையின் திட்டம் இதுவாக இருக்கும் போது மானிடர் என்ன செய்ய முடியும்? யாரையும் இறக்கச் செய்வது எளிதான செயல், வாழ வைப்பதுதான் சவால் என்பதை இதயம் உணர வேண்டும், மனிதம் உணர வேண்டும் என்பதற்காக என்னையே இதோ நான் கொடுக்கிறேன். பாதைகள் மாறலாம், பாதங்கள் மாறாமல், ராகங்கள் மாறலாம், தாளங்கள் மாறாமல், வாழ்வின் தொடர் பயணத்திலே என்னோடு வழிநடந்து வாருங்கள். நான் என்னாலும் உங்களோடு இருக்கின்றேன்.